வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கான சிறு சேமிப்பு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் நான் எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்களும் எல்லாருமே மாதம் சிறு சேமிப்பு ரெகுலராக பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிறு சேமிப்பு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சிறுக சேர்த்து அந்த ஒரு வருஷத்தோட முடிவில் ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 2 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரூபாய் நான் வந்து சேமித்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வருஷத்தில் எவ்வளோ லாஸ்ட் 2 இயர்ஸாக கிட்டத்தட்ட 16,000 ரூபா நான் சேமித்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பர்சனல் சேவிங்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 23,000 ரூபா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேங்கிறத லாஸ்ட் இயர் சொன்னேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சிறு சேமிப்பை பண்ணுறது மூலமாக ஒரு சைடு நமக்கு சேமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் மந்த்து செய்த சிறு சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகள் தான். இதில் என்னென்னா 2 டப்பா வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புது 5 ரூபா காயின் ப்ளஸ் 10 ரூபா காயின்ஸ் இதை வந்து இந்த மாதிரி தனி பாட்டிலில் சேர்க்குறேன். இதை வந்து நான் பணமாக மாற்ற மாட்டேன். இந்த பாட்டில் ரொம்புற வரைக்கும் நல்லா புது காசு, நல்லா அந்த தங்க கலரில் இருக்கும் இல்லையா, வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஷைனிங் அவ்வளோவா தெரியல. என்னோடய குவாலிட்டி ஆஃப் ஃபோன் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் சேமிச்சிட்டு வரேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய தங்க கலரில் இருக்கக்கூடிய 5 ரூபி காயின்ஸ். அதுக்கப்புறம் 10 ரூபி காயின் வந்து எப்போதுமே சேர்ப்பேன். அது புதுசோ பழசோ அப்படி கிடையாது. என்ன 10 ரூபி காயின்ஸ் கிடச்சாலும் இப்போ சேர்த்துட்டு இந்த பாட்டிலில் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க, இல்லை போன மாதம்லாம் நான் காயின்ஸ் மாற்றிட்டேன். இந்த மாதம் சரி ஒரு 5 காயின்ஸ் தான் சேர்ந்துருந்துச்சு. ஸோ இன்னும் சேரட்டும்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிலில் தனியாகவே போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த 10 ரூபி காயின்லாம் கேட்குறாங்க சில்லறை கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ கடைகளில் சில்லறை மாற்றிக்கிறாங்க. அதனால் இதை தனியாக சேர்த்துட்டு வரேன். இதை வந்து இப்போ இன்னும் பணமாக மாற்றலை, கொஞ்சம் நான் அடுத்த மாதத்தில் மாற்றலான்னு பார்க்குறேன். இந்த 5 ரூபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பினதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பாட்டில் இருக்கும், ப்ரூ பாட்டில் தான். இது ஃபுல்லாக 1 ரூபா காயின். இந்த நான் 1 ரூபா காயின்ஸ் மட்டும் இதில் இருக்கும். இந்த 3 in 1 ஜாரில் வந்து நான் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா சேர்க்குறேன் இல்லையா, இதில் சேர்க்கக்கூடிய எல்லா 1 ரூபாயும் நான் இந்த காயின்ஸ் இந்த டப்பாவில் போட்டுருவேன். ஸோ இப்போ மாதம் மாற்றுறது 2 ரூபாயும் 5 ரூபா மட்டும்தான் வந்து எண்ணி அதை வந்து நோட்டாக மாற்றுறேன். இந்த 1 ரூபா காயினை எதுக்கு நான் சேர்க்குறேன் தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 ரூபா டிமாண்ட் ஆகும் பொழுது சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா காயின்ஸ் நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 110 ரூபா தரோம், 10 ரூபா கமிஷன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் மாற்றிக்கலாம். அது எப்போயாவது திடீர்னு டிமாண்ட் வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட்டு ஒரு போர்டு மாதிரி வைப்பாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு 2 ரூபா 5 ரூபாயை நான் என்ன செஞ்சிட்றேன்னா பணமாக மாற்றிடுறேன். 1 ரூபாயை அப்படியே வந்து இந்த பாட்டிலில் சேமிச்சுட்டு வரேன். ஏன்னா 1 ரூபா நிறைய டிமாண்ட் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லறை காசுகள் ஒவ்வொரு மாதமும் எனக்கு 300 ரூபா கிட்ட வரும். இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா 1 ரூபாயை தனியாக எடுத்து வச்சிட்றேன். புது 5 ரூபா காயின் கிடச்சா அதை தனியாக எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பாலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். பாலுக்கு இந்த 4 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ 2 ரூபா யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய காயின்ஸ் தான் அது. ஸோ எனக்கு இந்த தடவை சில்லறை காசுகள் சேமிப்பு மூலமாக ஒரு 100 ரூபாய் கிட்ட கிடச்சிச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு புது 100 ரூபா நோட்டாக வந்து மாற்றி அதை சிறு சேமிப்பு பேக்கில் கேஷ் ஆஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சில்லறை சேமிப்புகளை முடிச்சிட்டேன். சில்லறை சேமிப்புகள் பொறுத்த மட்டும் இதுதான் என்னுடைய வழக்கம். 1 ரூபா தனியாக சேர்க்குறேன், புது 5 ரூபா தனியாக சேர்க்குறேன், 5 ரூபா 10 ரூபா தனியாக சேர்க்குறேன். 20 ரூபா காயின்ஸ் வந்து கிடச்சா நான் திரும்பி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திடீர்னு அதை வந்து மாற்ற மாட்டேன்ட்டாங்கன்னா சங்கடம். அதனால் இந்த 3 காயின்ஸ் தான் மெயினாக சேர்க்குறேன். அடுத்து இந்த சகப்பு போஸ்ட் பாக்ஸ் உண்டியலில் மணி சேவிங் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் 10 ரூபாயோ 5 ரூபாயோ ஏதோ ஒவ்வொரு செலவும் பொழுதும் ஒவ்வொரு தொகை இதில் சேர்க்குறது. லாஸ்ட் மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 செலவு பண்ணியிருப்பேன். அந்த ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபாய் என்னால் எவ்வளோ எடுத்து அதில் போட முடியுமோ அதை போட்டு மோஸ்ட்லி இந்த சில்லறைகளாக மாற்றி ரூபா நோட்டுகளாக மாற்றி வச்சுட்டேன். ஸோ இதுதான், அதாவது இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒவ்வொரு தொகையை சேமிக்கணும், அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கு. அப்புறம் 200 ரூபா 100 ரூபா நிறையா இருக்கும். ஒரு 200 ரூபா இருந்துச்சு, மித்தெல்லாம் 10 ரூபா 20 ரூபா தான் இருந்துச்சு. 10 ரூபா 20 ரூபாலாம் நான் மாற்றி தான் 100 ரூபாய் 20 ரூபாய் 200 வச்சுருக்கேன். அப்புறம் புது ரூபாய் நோட்டு சேமிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா 50 ரூபா நோட்டு இருந்துச்சு.
பட் ஆனால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோன்னா செலவு பண்ண காசு இருக்காது இல்லையா, அதனால் அதெல்லாம் செலவாயிடுச்சு. ஒரு 20 ரூபா ஒரு 10 தான் இருந்துச்சு. ஸோ என்னுடைய மொத்தமாக சிறு சேமிப்பில் சேர்த்தக்கூடிய அமௌண்ட்டு இந்த மாதிரி கேஷ் ட்ரையில் அடுக்கி வச்சுட்டேன். 10 ரூபா தனியாக, 20 ரூபா தனியாக, 100 ரூபா தனியாக, 200 ரூபா தனியாக, அவ்வளோதான். ஸோ இந்த மாதம் வந்து என்னால் இவ்வளோ தான் சிறு சேமிப்பு செய்ய முடிஞ்சுச்சு. இதை வந்து நம்ம இந்த கேஷ் பேக்கில் வந்து வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி 2 மாதத்துக்கான சேவிங்ஸ் இதில் இருக்குது. 10, 20, 50, 100, 200, 500 ரூபாய் இது வரைக்கும் இல்லை. ஸோ 2 மாதம் சேர்த்த சேவிங்ஸோடு இந்த மாதத்தோட 10 ரூபாயெல்லாம் சேர்த்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த கேஷ் ஸ்டஃப் பண்ணிடுவேன். ஸோ இந்த கேஷ் ஸ்டஃப் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சமான விஷயம். நிறைய பேர் கேட்டிங்க, இந்த பேக் ஆன்லைனில் வாங்கினீங்களா? ஆமாம், ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் 800 ரூபா இருக்கும், சில சமயம் 600 ரூபா இருக்கும். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 400, 600ன்னு இருக்கும். என்ன கேட்டால் இதில் நீங்கள் அமௌண்ட் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த 600 ரூபாயை சேர்த்துடலாம். நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு கேஷ் ஆஃபர் கிடச்சிச்சு, அந்த ப்ரைஸ் கார்டும் ஏதோ கிடச்சிச்சு. அப்போ ஒரு 1000 ருபீஸ் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த கேஷ் பேக் வந்து வாங்கினேன். இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. பட் நான் ஏன் காசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த 600, 800 அதை நான் வந்து என்ன செஞ்சிடலாம், சேமிச்சிடலாம் இல்லையா. அது எதுலன்னா அந்த கேஷ் கரோவில், அதுக்கப்புறம் அந்த அமேசானில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்ததில் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து வேணால் உங்களுக்கு லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நிறைய டைம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 100 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சேருது. இந்த 200 ரூபா வந்து எனக்கு நிறையா சேர்க்கணும்னு ஆசை. பட் ஆனால் செலவாகிடுது. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய தொகை இல்லையா, அந்த அளவுக்கு சேமிக்க முடியல. அதுக்கப்புறம் 500 ரூபா இன்னும் வரல. 3 மாதம் கிட்டத்தட்ட நம்ம சிறு சேமிப்பு முடிச்சாச்சு. 500 ரூபா ஏதாவது சில்லறை மாற்றி வைக்க முடியுதான்னு பார்ப்போம். 200 ரூபா நோட்டு இப்போ தான் 5 நோட்டு சேர்ந்துருக்கு. ஸோ எல்லா அமௌண்ட்டையும் நான் கேஷ் ஸ்டஃப் பண்ணி இதில் வச்சுட்டேன். 3 மாதத்துக்கான சேமிப்பு இந்த ஆஷ் கலர் பேக்கில், கேஷ் பேக்கில் அப்படியே ஸ்டஃப் பண்ணி இது தனியாக இருக்கும். நிறைய பேர் இதை அப்பப்போ மந்த்லி நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம்ல அப்படின்னாங்க. இதை சிறு சேமிப்பாக பண்ணுறதுனால எவ்ரி ஒன்ஸ் இயர் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சேர்க்குறது. நிறைய பேர் இதில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நான் 1 வருஷம் முழுக்க சேர்த்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வந்தாலும் அப்படியே ஃபிக்ஸடாக போட்டுடலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கான சிறு சேமிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட சிறு சேமிப்பு பண்ணிங்களா? நீங்கள் என்னென்ன மாதிரியான சிறு சேமிப்பு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட 10 வகையான சிறு சேமிப்புகள் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். இந்த 2025 10 விதமான சிறு சேமிப்பு பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்து ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். உங்களுக்கும் சிறு சேமிப்பு ஐடியா எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.